வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ணாம் பார்க்குற மூவி வந்து வாய்ஸ் கேர்ள்ஸ் 1997 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுன்னு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் லாட் கேஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தில் வந்து ஒரு ஒரு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ்காரி, அந்த வேலை இல்லாமல் இருந்தாங்க. தென் ஒரு 2 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த வேலை வந்து திரும்பி கிடைச்சிது. அவங்களோட பேர் வந்து கூப்பர். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து வருது அவங்ககிட்ட. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து சின்ன பொண்ணுங்களை கடத்தி அவங்கள வந்து இந்த அடல்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கிற மாதிரி நடிக்க வச்சு கொண்டுருக்கான். தென் அதை வந்து ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பேரை வந்து கொண்டிருக்கான். ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுமே வந்து சின்ன பொண்ணு. ஒரு ஃபேமிலி இஷ்யூனால இப்போ அக்காவும் தங்கச்சி பேசிக்கிறதுல தங்கச்சியோட ஃப்ரெண்டோட இருக்கா. ஓகேங்களா. இதெல்லாம் இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயின் கூப்பர் வந்து வராங்க. இந்த கேஸை எடுக்கிறாங்க. தனக்கு பார்ட்னர் வந்து ஈடித் பிளாக்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட பழைய ஃப்ரெண்டான மிண்டி டர்னர். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதே தெரியாமல், ஸோ வந்து இது ரிலேட்டபிளான பர்சன்ஸ் யார் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விசிடிலாம் விற்கிற பர்சன்ஸை போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த மாதிரி என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து ஒரு ப்ரைவேட் ஷோ கேட்பாங்க. மேபி அவங்கள யாராவது வேணா இருக்கலாம். நான் வேண்டாம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுட நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே வந்து தென்படாது. ஸோ ஒரு க்ளூவே இல்லாத ஒரு சீரியல் கில்லர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க தேடிட்டு இந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட ஃப்ரெண்டும் இவங்ககிட்ட மாட்டி இறந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சியும் வந்து கடத்திடுறான். ஸோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு வழி இல்லாமல் எப்படியாவது இந்த கேஸ் முடிச்சோம்னு சொல்லிட்டு எப்படி ஃபைனலாக வந்து இந்த கேஸை முடித்து தன்னோட தங்கச்சியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. என்னதான் வந்து இப்போ ஒரு 18+ மூவியில் வர எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நியூட் சீன்ஸ் அங்கங்கே இருக்குது, செக்ஸ் சீன்ஸ் அங்கங்கே இருக்குது. ஆனால் எதுவுமே பெருசாக இல்லை. அது ஒன்று. தென் கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு த்ரில்லிங். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு காமனான ஒரு ட்விஸ்ட்டு. எல்லா படத்துலையுமே தெரியும் வில்லன் கூடியே தான் இருப்பான், நமக்கே தெரியாது. லாஸ்ட்டில் பார்த்தா அது ட்விஸ்ட்டுன்னு வச்சு ஓகேவா. அந்த டைமில் ஓகே. பட் இப்போ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சப்புன்னு இருந்தது. அதாவது வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி கூட இல்லை, ஒரு பிலோ ஆவரேஜ் மாதிரி இருந்தது. இப்போ வந்து நீங்கள் 18+ சீன் வச்சு நிறைய கவரப் பண்ணியிருந்தாவது எதாவது சொல்லியிருக்கலாம். அதுவுமே வந்து ஆவரேஜ். ஸோ இதுவுமே ஆவரேஜ். ஸோ அதனால் ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் சொல்லுவேன். ஓகேங்களா. அண்ட் அதனாலே இந்த படத்துக்கு நான் 2 ரன்னர்ஸ் தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் தான் மிஸ்டர் நோபடி. இன்னொரு ரிவ்யூன்னு சொல்லிக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.